சென்னை வடக்கு மாவட்ட ஆர்கே நகர் மேற்கு பகுதி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மிகுந்த எழுச்சியோடும் உற்சாகத்தோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பொது உறுப்பினர் கூட்டத்திற்கு தலைமை ஏற்று நடத்தி கொண்டிருக்கிற பல்கலைக்கழகத்துடைய அவைத் தலைவர் மாஸ் வெங்கடேசன் அவர்களே, சிறப்பாக கடந்த 6 ஆண்டு காலமாக பல்கலைக்கழகத்தின் செயலாளராக பணியாற்றிக் கொண்டிருக்கிற வழக்கறிஞர் தேவதாஸ் பாண்டியன் அவர்களே, லோகநாதன் அவர்களே, திராவிட செல்வி அவர்களே, சீனிவாசன் அவர்களே, மண்டல குழு தலைவர் நேதாஜி கணேசன் அவர்களே, எஸ்.எல். சுந்தர் அவர்களே, தேவன் அவர்களே, சசிகுமார் அவர்களே, ஏழுமலை அவர்களே, ராஜன் அவர்களே, மணிமேகலை அவர்களே, எனக்கு முன்னாலே உரையாற்றி திராவிட முன்னேற்ற கழகம் யாரை நம்பி இருக்கிறது என்பதை தன்னுடைய உள்ளத்திலே இருக்கின்ற உணர்வுகளை எல்லாம் வெளிப்படுத்தி உரையாற்றி அமர்ந்திருக்கிற மாவட்ட கழகத்துடைய செயலாளர், சட்டப்பேரவை உறுப்பினர் அருமை தம்பி ஆர்.டி. சேகர் அவர்களே, இந்த ஆர்கே நகர் பகுதி அதற்கு முன்னால் பேசிய வட்ட செயலாளர் குறிப்பிட்டதைப் போல ஒரு காலத்தில் திமுகவுடைய மேப்பிலே இல்லை என்று நான் சொன்னதை, இல்லை இனிமேல் ஆர்கே நகரை குறிப்பிடாமல் திமுகவில் இருக்க முடியாது என்று சபதமேற்று பணியாற்றிக் கொண்டிருக்கிற ஆர்கே நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட இளைஞர்கள் அமைப்பாளர் அருமை தம்பி எபினேசர் அவர்களே, பல்கலைக்கழகத்துடைய செயலாளர் லட்சுமணன் அவர்களே, கழகத்துடைய பேச்சாளர், அவர் நான் வேற பர்பஸுக்காக வைத்திருக்கிறேன், அவர் எல்லா இடத்திலையும் எல்லா மதத்தையும் பேசக்கூடாது, ஒரு சிலருக்காக ஒரு சிலர் திமுகவே தயார்படுத்தி இருக்கிற ரொம்ப அதிகமாக பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் வாழை மொட்டை நறுக்க வேண்டுமானால் இவர்தான் பொருத்தமானவர் என்று நான் தேர்வு செய்த தலைவரிடத்திலே சிபாரிசு செய்து வைத்திருக்கின்ற பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, அருமை நண்பர் ஏ.டி. மணி அவர்களே, பரசுராமன் அவர்களே, விமலா ரவிக்குமார் அவர்களே, வழக்கறிஞர் அருமை நண்பர் மருதகணேசன் அவர்களே, முன்னாள் பல்கலைக்கழகத்துடைய பொருளாளர் மதிப்பிற்குரிய எஸ்.பி.டி. ஷேக் அவர்களே, சொக்கலிங்கம் அவர்களே, வேளாச்சலம் அவர்களே, ராஜா அவர்களே, மீஞ்சூர் முகுந்தர் அவர்களே, ஜானகிராமன் அவர்களே, ஜான் கென்னடி அவர்களே, இறுதியாக நன்றியுரையாற்றுகிற பல்கலைக்கழகத்துடைய துணை செயலாளர் கோவிந்தராஜன் அவர்களே, ஆர்கே நகர் பல்கலைக்கழகத்துடைய பல்வேறு பொறுப்பில் இருக்கின்ற கழகத்துடைய காவலர்களே, வணக்கத்திற்குரிய
தாய்மார்களே, உன் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஆர்கே நகருக்கு அடிக்கடி வர வேண்டும் என்று இங்கே வட்டச் செயலாளர் ஏழுமதி அவர்கள் நான் கைது செய்யப்பட்ட சம்பவத்தை எல்லாம் எடுத்து சொன்னார். என்னை இப்போ இல்லை, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடியே கைது செய்து அப்பொழுது கூட என்னை சிறைக்கு அனுப்ப முடியாமல் நான் சிறையிலிருந்து சிறைக்கு செல்லாமலே வந்துவிட்டவன் மன்னிப்பு எழுதி விட்டுவிடாத நீதிமன்றத்தில் கலைஞர் கூட அடிக்கடி சொல்வார், நான் முதலமைச்சராக உன்னை பிடிச்சி போடணும்னு நினைக்கிறேன். காரணம் என்னவென்று கேட்டால், யாரிடத்திலும் சிக்காமல் வந்து விடுவதாய் அவர் பேசுகிற போது அந்த கடந்த கால நினைவுதான் எனக்கு வந்தது. தலைவரோடு நான் இருந்த நேரத்தில் உங்களுக்கு எல்லாம் தெரியும், கலைஞரோடு யார் இருந்தால் கைது செய்யப்படுவார்கள். PR பாலு அவர்கள் அன்றைக்கு மாவட்ட துணை செயலாளராக இருந்து கலைஞருக்கு உறுதுணையாக இருந்தார் என்று அவர் கைது செய்யப்பட்டு விட்டார். விசாரணை தலைமை கழகத்துடைய பொறுப்பாளராக இன்றைக்கு எப்படி நான் பணியாற்றிக் கொண்டிருக்கிறேனோ அதுபோல எல் கணேசன் பணியாற்றிக் கொண்டிருந்தார். அவரையும் விசாவிலே கைது செய்து விட்டார்கள். கலைஞர் அவர்களை யாராவது திருமணத்தில் அழைத்தால் கல்யாணம் நடத்துவதையும் விசாவிலே கைது செய்தார்கள். சோறு போட்டவனையும் கைது செய்தார்கள். கடைசியாக ஓராண்டு கால எமர்ஜென்சி நேரத்தில் அவரோடு நான் இருந்தபோது என்னையும் கைது செய்வதற்கு எல்லாம் தயாராகிவிட்டது. நானும் பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்து வைத்து விட்டேன். தலைவரும் சொன்னார், அநேகமாக நாளைக்கு நீ போக வேண்டியிருக்கும் என்றால் முதலமைச்சராக இருந்த காரணத்தினால் உளவுத்துறை மூலமாக அவருக்கு தகவல் வந்து நானும் அன்றைக்கு தலைமை கழகத்தில் என்னோடு இருந்த PMR சபாபதியும் கைது செய்யப்படுவோம் என்று தகவல் வந்தது. அன்றைக்கு நல்ல வேளையாக கவர்னர் மாற்றப்பட்டு மோகன்லால் சுகாதியா என்ற ஒரு கவர்னர் இங்கே வந்தார். அவர் கலைஞருக்கு மிக நெருக்கமானவர். ராஜஸ்தானிலே 17 வருஷம் சீஃப் மினிஸ்டராக இருந்தார். தலைவர் அவர்கள் கண்ணதாசனுடைய வீட்டு திருமணத்துக்கு தலைவரோடு நான் போகிறேன். அவர் 7 அடி 6 அடி உயர்ப்பார் மோகன்லால் சுகாதியா. கலைஞரை பார்த்தோம்னா அப்படியே சேர்த்து கட்டிக்கிட்டார். ஏன்னா கலைஞருக்கு பக்கத்து சீட் தான் முதலமைச்சர் மாநாட்டில் RS டீம் தான், R ராஜஸ்தான், T தமிழ்நாடு. பக்கத்து சீட்டில் உட்காரும் போது கலைஞருக்கு பீடா கொடுப்பாங்க தான் மோகன்லால் சுகாதியா. அந்த மோகன்லால் சுகாதியா வந்தவுடன் அவாரி மிஸ்டர் கருணாநிதி என்று கேட்டார். உடனே தலைவர் அவருடைய நிலையை சொல்லிவிட்டு, என் கூட இருக்கிறவங்களெல்லாம் கைது செய்யப்படுறாங்க, இதோ கடைசியாக இருக்கிற இந்த வக்கீல் இவனையும் பிடிக்க போறாங்க அப்படின்னு சொன்னார். உடனே கவர்னர் நான் பக்கத்தில் நிற்கிற கூப்பிட்டு வந்து சொன்னார், டேக் இட் ஃப்ரம் தி கருணாநிதி, இவர் நாட்டு அரசு என்று சொன்னார். அன்னைக்கு அன்னி நான் கல்யாணத்துக்கு போறேன்னா அடுத்த நாள் விசாரணை. உடனே அதை பார்த்தவுடன் எனக்கு விசா வரல. அப்போ தலைவர் சொன்னாரு, நானே அனுப்பணும்னு பார்த்தா கூட ஒன்றும் கிடையாது. அதற்கடுத்து சண்முக சுந்தரம் அவர்கள் நானும் இவங்க எல்லாம் சொன்னாங்க, ஜெயலலிதா கேஸ் போட்டோம். இந்த கேஸ் தயாரித்து கொண்டிருக்கிற போது இதே பகுதியில் இதெல்லாம் மறந்து போச்சு. இந்த பகுதியில் இருந்த ஒருத்தர் தான் வெல்டிங் குமார். பழைய ஆளுங்களுக்கு தான் இருக்கும், புத்தகம் தெரியாது. ஏன்னா அது நடந்த ஒரு நாள் ஆகி போச்சு. ஒரு ஆள் எங்களை கட்டணும்னு வர அப்பா நினைக்கிறாங்க, எனக்கு 78 வயசு ஆகுது. இந்த மண்டபத்தில் இருக்க முக்கால் எல்லாமே என்னோட வயசு சின்னவங்க தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்போ நான் சிகரெட் குடிப்பேன். அது தலைவர் அடிச்சு நான் விட்டு அந்த சிகரெட் குடிக்கிறேன். அந்த சிகரெட் குடிக்கிற பழக்கம் இருந்த காரணத்தினால சண்முக சுந்தரத்தோடு ஒரு ஃபோன் வருது.
அப்பவே நான் சொல்றேன், நம்மளை செக் பண்றான் யாரோ சண்முக சுந்தரம் வீட்டில். அப்போ சண்முக சுந்தரம் தமாஷா சொன்னாரு, அப்படி வர்றவன் என்னையாவது சார் அடிக்க போறான், அப்படிதான் அடிக்க போறான், நீங்க தானே கேஸ் போட போறோம்னு பேசிக்கிட்டு 3 டீ குடிச்சிட்டோம். அதுக்கு மேலே உட்கார முடியல. சிகரெட் பிடிப்பதற்காக நான் படிக்கட்டில் இறங்குறேன். நல்ல வேலையா நான் பேண்ட் போட்டிருந்தேன். வெட்டுறவன் எதிரிலே எப்பவுமே அக்யூஸ்டுகளுக்கு மோட சாப்பிட்றேன்னு சொல்லுவாங்க. ஜெகதாஸ் பாண்டியனுக்கு தெரியும், நம்ம மருந்து கணேசனுக்கு தெரியும். சைக்கிளில் திருடுறவன் சைக்கிள் திருடுறதுக்கு மட்டும்தான் போவான். அவன் கண்ணில் 1 லட்சம் தவிர எடுத்துப்பான். அது மோட சாப்பிட்றேன்னு சட்ட ரீதியாக சொல்லுவாங்க. எந்த குற்றத்தை செய்யணும், சைக்கிள் திருடுறோம், சைக்கிள் தான் திருடுவான். செப்டிக் டேங்க் வந்து ட்ரைனேஜ் மேலே இருக்கிற மேனுவல் இதை திருடுறோம், அதெல்லாம் திருடுவான். 1 லட்சம் ரோட்டில் திருட மாட்டான். அதுபோல வெட்டில் நேராக உள்ள உட்காந்து போகிறான். நான் எதிரில் போகிறேன்னு பாருங்க, கண்ணு தெரியல. அங்கே போட்டுருந்தான்னு வச்சுங்க, இன்னைக்கு நம்மளை பற்றி யாரும் தெரிஞ்சுக்கணும். அப்போ தப்பிச்சுட்டு வந்தது. அப்போ 32 இடத்துல சண்முக சுந்தரம் வெட்டப்பட்டார். மருத்துவமனையில் அவர் படுத்திருந்த போது நான் ஓடோடி போய் நானும் கலைஞரை பார்க்கும்போது அதை படுத்துக்கிட்டே சொன்னார், சண்முக சுந்தரம் உங்களை வெட்டுவேன்னு சொன்னான். கடைசியில் என்ன வச்சு அதற்காக சொல்கிறேன். சில பேருக்கு சில ஜாதகம். அண்ணாமலை என் மேலே அவருக்கு கேஸ் போடுவேன். கேஸ் போடுறதுக்கு போனால் அவர் அமெரிக்காவுக்கு போட்டாரு. ஆனால் கேஸே அவங்க வருது. அன்னைக்கு அவர் பதவியும் போச்சு. ஆக என்கிட்ட போகிறவங்க கொஞ்சம் ஜாதகம் இருக்குமான்னு பரம்பரை சொல்லிட்டேன். அது என்ன ஜாதகமோ தெரியல. நான் கையை வச்சு கேஸ் போட்டால் அவங்க உள்ளே போயிடுறாங்க. அதனால தான் நான் யார் மேலேயும் முட்டை பிடிச்சு எழுதுறதில்லை. யார் மேலேயும் கூப்பிட்டு கூட விசாரி. நேற்று கூட இந்த பகுதியில் இருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணார், வாசுன்னு சொல்லிட்டு தன் பேரை போடலை. உடனே நான் நம்முடைய ஜெகதாஸ் பாண்டியன் சொல்றதுக்கு முன்னாடி அதான் திமுக ஜெகதாஸ் பாண்டியனே அவரிடத்தில் மன்னிப்பு கேட்டுவிட்டேன் என்று சொன்னார். அதுதான் திராவிட முன்னேற்ற. ஏன் குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், எதுவாக இருந்தாலும் தலைமையிலே நாங்கள் இருக்கிறோம். தலைவர் அவர்கள் என்னை போன்றவர்களை அதற்காகத்தான் நியமித்திருக்கிறார். எந்த புகாராக இருந்தாலும் சரி, இதே பகுதியில் கூட கோயில் பிரச்சனையிலே வந்து சொன்னார்கள். உடனடியாக எம்எஸ்வரத்தில் சொல்லி தீர்க்கப்பட்டது. ஏனென்று சொன்னால், நமக்குள் இருக்கிற பிரச்சனையை பேசிக்கிட்டீங்கன்னா அதோட முடிக்கிறோம். மனசிலேயே வச்சுக்கிட்டு அது புகையும் போது தான் பகை மூடுது. டிசிஷன் பை டிஸ்கஷன் அண்ணா சொல்லுவார். எதுவாக இருந்தாலும் விவாதித்து விடுவோம் என்றால் அதோடு முடிச்சிடும். அதற்காகத்தான் இது போன்ற பொது உறுப்பினர் கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று தலைவர் முடிவெடுத்து அதை ஒவ்வொரு வட்டந்தோறும் நடத்தி, வட்டத்தில் எல்லாவற்றும் ஒரு பெரிய கட்சி, ஒரு பெரிய குடும்பம்னா பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும். எல்லோருக்கும் எல்லாம் செஞ்சு கொடுக்க முடியாது. சில பேருக்கு தகுதி இல்லாமல் இருக்கும். ஆனால் ஒரு கட்சிக்காக உழைத்திருப்பார். ஆனால் அவருக்கு பக்குவமாக நீங்க சொல்ல வேண்டும். பொறுப்பினர்களைத்தான் நான் கேட்பேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க என்னன்னா, ஏற்று ஆரம்பத்திலிருந்தும் ஒரு மொத்த பேரும் தொண்டர்களை மதித்தே உரையாற்றினார்கள். இது ரொம்ப ஆரோக்கியமான வட்ட செயலாளர், பகுதி செயலாளர் சரி, நம்முடைய எல்லாரையும் மிஞ்சக்கூடிய அளவுக்கு மாவட்ட செயலாளர் தன்னையே மறந்து கீழே இறங்கி வந்துட்டார். வரணும் தான் திமுக முயற்சி எடுத்து போகும்போதே காலத்தை கண்ணாடி ஏற்றி போனா கண்ணாடி உள்ள இருக்கிறவங்க கீழே எட்டி பார்க்க மாட்டான். ஆக அந்த கண்ணாடி இறக்கிட்டு போற பழக்கத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் தலைவர் அவர்கள் மாவட்ட செயலர் எல்லாங்க பேசுறாங்கன்னா அவங்களாம் பேசல. போன 16ஆம் தேதி தளபதி கொடுத்த இன்ஜெக்ஷன் தான் இவங்க பேச வச்சிருக்கிறாங்க. காரணம் பகிரங்கமாக சொல்லிட்டார். யார் யார் என்ன செய்திருக்கிறார்கள் எனக்கு தெரியும். மாவட்ட செயலாளராக இருந்தாலும் சரி, மந்திரியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, தொண்டனை மதிக்காதவன் எவனாக இருந்தாலும் தூக்கி எறிய தயங்க மாட்டேன் என்று
பத்திரிகை படித்தா எல்லா பகுதி கூட்டங்கள் நடக்குது. மன நிறைவா இருக்கு. இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். 3 ஆண்டு காலமாக தலைவரிடத்திலும் அமைச்சரிடத்திலும் சொல்லி கட்சி தோழர்கள் சோர்வாக இருக்கிறார்கள். அவன் சோர்ந்து விட்டால் அவனை தட்டி எழுப்பது ரொம்ப கஷ்டம். கலைஞரே சொல்லியிருக்கிறார், என் தம்பி தூங்கினார் கும்பகர்ணன், எந்திரித்தால் இந்திரஜித் என்று சொன்னார். இதெல்லாம் இந்திரஜித்தாக மாறிவிட்டீர்கள். இதுதான் திமுக. நமக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளை பேசி எவ்வளோ இருக்கு. பொறுப்பில் இருக்கிறவர்கள் பொறுப்புணர்ச்சியோடு நடந்து கொள்ள வேண்டும். நம்ம எம்எல்ஏ இருக்கிறோம், சேர்மனாக இருக்கிறோம், கவுன்சிலராக இருக்கிறோம், மந்திரியாக இருக்கிறோம்னா உங்களுக்கு தகுதியாக வந்துருக்க. ஆர்டி சேகரின் அருமையாக சொன்னார், திமுக தொண்டர் மனசு வச்சானா அறுத்துடுவான். அவன் ஓட்டு வாங்கி கொடுக்குறவன் அவன் தான். அவன் கெடுக்கணும்னு நினைச்சாலும் கெடுத்துருவான். அவன் மனசு போனாமல் நடந்து கொள்வதுதான் மேடைக்கு நம்ம அனைவருடைய கடமை. செய்திருக்கிறோமா என்று ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாசமா கணக்கு போட்டு பார்த்துங்க. இனிமேல் ஒவ்வொரு மாதமும் 3 மாதத்துக்கு ஒரு முறை இப்படிப்பட்ட பொது உறுப்பினர் கூட்டம் நடத்தியாக இதை தமிழ்நாடு பூரா பராமரிக்கிற பொறுப்பை அமைப்பு செயலாளர் என்ற முறையிலே எல்லா மினிட் புக்கும் தலைமைகளுக்கு வரணும். மினிட் புக்கில் நாங்களே பார்த்து கையெழுத்து போட இருக்கணும். இனிமேல் இன்னொரு 1.25 மாத காலத்திற்கு 1.25 ஆண்டு இருக்கு. நான் ஒன்று மட்டும் சொல்றேன், நமக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த்துக்கு நம்ம யார்கிட்டையும் போய் நிற்க வேண்டியதில்லை, செஞ்ச வேண்டியதும் கிடையாது. நம்ம கிட்ட இருந்து ஒதுக்கிக்கிறான் பாரு, பதவி கிடைக்காமல் மன வருத்தத்தில் பழைய ஆட்கள் இவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்தாலே தேர்தலில் நான் வேற திமுறா பேசுறேன்னு நினைக்கிறேன். இந்த கூட்டணியில முடிவு வந்து நீங்க அதான் போட்டு விட்டு போறீங்க. கூட்டணியும் தேவைதான். ஆனால் நம்ம ஸ்ட்ரென்த்தை நாம ஒழுங்கு வச்சுக்கணும். நம்ம கட்சி நம்ம கிட்ட இருக்கிறவங்க சரி பண்ணிக்கங்க. எலெக்ஷன் நேரத்தில் யாரையோ கையெழுத்துக்கு போடுறீங்க. ஒன்னு அண்ணன் ஒரு திருடனா இருப்பாங்க, 10 வீடு கூட்ட முடிச்சவனா இருப்பான். ஏன் கேட்டாங்கன்னா எதிர்த்து வந்து அண்ணன் இல்லை திருட்டு பையனை பார்த்து வணக்கம் பண்றீங்க. நம்ம கட்சிக்காரன் செய்ய என்ன உள்ளிட்டு நானே என்ன சொல்றேன், நானே 10 எலெக்ஷன் எனக்கு தெரியும். நானே பிப்பாய் கேஸ் எடுத்துருக்கா அவன் வருவான் எதிர்ல காரணம் ஓட்டு அவங்க. ஆக தேர்தல் நேரத்தில் எவன் காலையிலே விடணும், யாரையோ மதிக்கணும். ஆனால் கட்சிக்காரனை தொடர்ந்து மதித்தால் நாம் ஒன்றும் குறைந்து விட மாட்டோம் என்ற உணர்வு எவனுக்கு வருகிறதோ அவனை சக்சஸ்ஃபுல்லாக வெளிப்படையாக சொல்லுறேன். கலைஞர் அவர்கள் இந்த கட்சி துவக்கப்படுகிற நேரத்தில் கடைசியில் ஒன்று கோவிந்தராஜ், அதே போல ராமகிருஷ்ணன் பூங்காவில் திமுக துவக்கப்பட்ட போது முதல் பேர் பாரதிதாசன், தலைவர் பெத்தாம்பாளையம் பழனிசாமி, கடைசி பேர் மு. கருணாநிதி என்று கடைசியாக இருந்த பேர் இந்த கட்சிக்கு தலைமையேற்று 50 ஆண்டு காலம் நடத்துவதற்கு வந்தார் என்றால் தொண்டனை மதித்தார், தொண்டனுக்காகவே வாழ்ந்தார். தனக்கு துன்பம் ஏற்பட்ட போது கூட தொண்டனுக்காக சிரித்தார். இந்த கட்சியை காப்பாற்றினார், தூக்கி நிறுத்தினார். அவருக்கு முன்னாடி இருந்தவங்க காணாமல் போயிட்டார். அது நார்மலாக இருந்தாலும் சரி, மற்றவர் பேர் சொல்ல விரும்பல, பேராசிரியர் ஒருத்தரை தவிர மற்றவரெல்லாம் விட்டுட்டு ஓடினாங்க. அண்ணன் தனியாக நின்று எல்லோரும் போன நேரத்தில் கூட தொண்டரை பற்றி 77 தேர்தலில் ஒரே ஒரு வடசெல்லை ஆசைத்தம்பி மட்டும்தான் ஜெயிச்சார். மற்றவங்க எல்லாம் தோற்றவனா கூட இருந்தவனா போயிட்டான், மந்திரியா இருந்தவனா போயிட்டான், கட்சி தோக்கணும்னே போயிட்டாங்க. ஆனால் கலைஞர் ஒருத்தர் தான் நின்றார், தொண்டனை அணுகினார், தொண்டன் அவன் பின்னால் நின்றார். இந்த இயக்கத்தை காப்பாற்றி 6 முறை ஆட்சியை
ஆகவே கலைஞரை நாம் ஒவ்வொருவரும் பாடமாக ஏற்று நம்முடைய தலைவர்களும் நம்முடைய பொறுப்பில் இருக்கும் பணியாற்றுவதனால் நிச்சயமாக நம்ம யாராலும் தொட்டு கூட பார்க்க முடியாது. 26 தேர்தல் எல்லோரும் சுட்டி காட்டுவதை போல பல சக்திகள் நம்மை எதோ செய்யணும்னு பார்க்குது, கூட்டணிகளை பிளவு ஏற்படுத்த பார்க்கிறது. ஆனால் தலைவர் தளபதி அவர்கள் தெளிவாக நம்மோடு இருக்கிற கூட்டணி தெளிவாக இருக்கிறது என்பதை நிரூபித்து காட்டி 28ஆம் தேதி அனைவரையும் ஒரே மேடையில் உட்கார வைத்து மீண்டும் காஞ்சிபுரத்திலே சென்னையிலே மிகப்பெரிய கூட்டத்தை நடத்தினோம். எல்லோரும் பாராட்டுகிற அளவுக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் அயல்நாட்டு பயணத்தை முடித்துவிட்டு தெம்பாக வந்திருக்கிறார். இன்னும் ஒரு 1.25 ஆண்டு காலம் ஓய்வென்று நாம் நினைக்க வேண்டும். காரணம், மத்திய அரசு என்ன செய்யும் என்று சொல்ல முடியாது. ஏதேதோ திட்டங்களை எல்லாம் தீட்டுகிறார்கள். இவ்வளவு சேகரம் குறிப்பிட்டதை போல யார் கட்சி ஆரம்பிச்சாலும் நமக்கு அவரை இல்லை. காரணம், நம்ம கட்சிக்கார ஒன்னா இருந்தாலே எத்தனை பேர் கட்சி ஆரம்பித்தா ஒரே ஒரு கணக்கு சொல்றேன். ஒரு சர்வே நேரம் இல்லை, ஒரு சர்வே ரிப்போர்ட் ஒன்று எடுத்துருக்காங்க. அது இந்த சர்வே ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க, 100க்கு 54 பேர் மு.க. ஸ்டாலின் ஆட்சி சிறந்த ஆட்சி போட்டு சொல்றாங்க. 100க்கு 54%, 17% இந்த ஆட்சியின் மீது எங்களுக்கு ஓரளவுக்கு திருப்தி இருக்கிறது, அதாவது எதிர்ப்பு இல்லை. சாட்டிஸ்ஃபைடு என்பது 54, satisfied to some extent 17. ஆக 71% மக்கள் மு.க. ஸ்டாலின் மீது நம்பிக்கை இருக்கிறது என்று ஓட்டு போட்டுள்ளார். மீதி இருக்கிற 29 பேர் தான் நமக்கு எதிர்பார்க்கிறார். அந்த 29 பேர் கூட மு.க. ஸ்டாலினுக்கு எதிர்பார்க்கிறார் அல்ல. என் மேல, ஆர்டி சேகர் மேல, நேதாஜி கணேசன் மேல, எபினேசன் மேல, கவுன்சிலர் மேல, எம்எல்ஏ மேல சிரிக்காத. நீ பொறுப்பு யாரும் மாவட்ட செயலாளர்கள், பகுதி செயலாளர்கள், கவுன்சிலர்கள் இவங்க மேல இருக்கிற கோபம் இந்த 29% நீங்க திருப்பிக்கணும். அதுதான் இந்த கூட்டத்துடைய நோக்கத்தை தவிர வேறு ஒன்றும் இல்லை. இந்த 29% மாற்றுவதற்கு நீங்கள் அனைவரும் முயற்சி செய்ய வேண்டும். அதுதான் உங்கள் முன்னாலே இருக்கிற பணி. நீங்கள் செய்து விடுகிறவையானால் எந்த சக்தியும் நம்முடைய தலைவனையோ திமுகவையோ தொட்டு பார்க்க முடியாது என்று சொல்லி என் உரையை தெரிவிக்கிறேன்.